गोपिका जीवनस्मरणं जानकीकान्तस्मरणं नमः पार्वतीपतये। सद्गुरुनाथ महाराज की, आंजनेय मूर्ति की, स्मृते सकल कल्याण भाजनम यत्र जायते पुरुषस्तमजं नित्यं व्रजामि शरणं हरिं। यशिवो नाम रूपाभ्यां या देवी सर्वमंगला, तयोः संस्मरणात् पुंसां सर्वतो जयमंगलम्। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं, देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। यं प्रव्रजन्तमनुपेतमपेतकृत्यं द्वैपायनो विरहकातर आजुहाव। पुत्रेति तन्मयतया तरवोऽभिनेदुः, तं सर्वभूतहृदयं मुनिमानतोऽस्मि। कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने, प्रणतः क्लेशनाशाय गोविन्दाय नमो नमः। वंशी विभूषितकरात् नवनीरदाभात्, पीताम्बरादरुणबिम्बफलाधरोष्ठात्, पूर्णेन्दुसुन्दरमुखात् अरविन्दनेत्रात्, कृष्णात् परं किमपि तत्त्वमहं न जाने। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं, नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करम्। हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा, लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः, अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं। त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितं, गजारूढमहं वन्दे शास्तारं कुलदैवतं। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता, अजाड्यं वाक्पटुत्वञ्च हनुमत्स्मरणात् भवेत्। ओम श्री राधा रुक्मिणी सत्यभामा समेत श्री गोपाल कृष्णाय परब्रह्मणे नमः। ओम सद्गुरु चरणारविन्दाभ्यां नमः। वाग्देव्यै नमः। ओम हनुमते नमः। श्री हरये नमः। भवे भवे यथा भक्तिः पादयोस्तव जायते, तथा कुरुष्व देवेश नाथ त्वन्नो यत प्रभो। नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं, प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम्। ஸ்ரீயப்பதியான பரம கருணாமூர்த்தியான பகவான் கிருஷ்ணாவதாரத்தில் அத்தியுதமான பாலலீலைகளெல்லாம் செய்து கோபிகைகளுக்கு பகவான் பரமானுகிரகம் பண்றான். கோபிகைகள் வீட்டில் போய் பகவான் தயிரை திருடினான், பாலை திருடினான், வெண்ணையை திருடினான் அப்படிங்கிறது எதற்காக அப்படின்னா கோபிகைகளுடைய மனசை திருடுவதற்காக. நம்ம சாஸ்திரங்கள்ல இந்த தியானத்துக்கு கர்மாவை விதிக்கிறது. ஒரு காரியம் செய்யும் போது அச்சுதாய நமஹ, அனந்தாய நமஹ, கோவிந்தாய நமஹ, கேசவா நாராயணா இப்படிலாம் எங்க பார்த்தாலும் ஒரு காரியம் பகவானுடைய நாமா இப்படி சேர்ந்து சேர்ந்து இருக்கும். கொஞ்ச நாள்ல பார்த்தோம்னா
அந்த காரியம் நின்று போனாலும் அந்த பகவான் நாம ஸ்மரணம் இருக்கும், பகவத் ஸ்மரணம் மிச்சமாகும். இப்ப கோபிகைகளுக்கு தயிர் பால் வெண்ணெயில அவர்களுடைய மனசு குடும்பத்தில் அப்படிதான் இருக்கும். பகவான் போய் அந்த தயிர் பால் வெண்ணெயை திருடும் போது அதோடைய எப்ப 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 தயிர் பால் வெண்ணெயை நினைக்கிறோமோ அப்பயே கிருஷ்ணன் ஞாபகமும் வந்துடும். வாழ்க்கை கிருஷ்ணன் வந்துருவானோ, இது நேரம் வந்திருப்பானோ, திருடி இருப்பானோ, சட்டி எடுத்திருப்பானோ, உடைச்சிருப்பானோ, போயிருப்பானோ, இந்த எண்ணம் வர வர நாளடைவில் கிருஷ்ணனோட எண்ணம் ஜாஸ்தியாக போயிடும், தயிர் பால் வெண்ணையோட எண்ணம் குறைஞ்சி போயிடும். அப்புறம் மிச்சம் எண்ணம் இருக்கும்னா கிருஷ்ண எண்ணம் மட்டும்தான். இது ஒரு சிஸ்டம். இது பழைய காலத்தில் முடிச்சு போட்டுப்பா தெரியுமா, ஞாபக சக்திக்கு ஏதாவது ஒரு விஷயம் சொன்னால் இரு நான் முடிஞ்சுக்கிறேன் அப்படிம்பாலும் அது மாதிரி இது. அந்த முடிச்ச பார்த்தா அது ஞாபகம் வரும். உன்னோட உன்னை கனெக்ட் பண்ணினாதான் ஞாபகம் இருக்கும். இது நம்ம சாஸ்திரம் சொல்கிற விஷயம். இப்போ ஸ்ரீனிவாசன் ஒருத்தர் பேரை சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வெறுமனை ஸ்ரீனிவாசன் ஞாபகம் வச்சுக்கூடாது, திருப்பதின்னு சேர்த்துக்கணும். திருப்பதி பெருமாள் அப்படின்னு சேர்த்துட்டேன்னா மறக்காது. இது நம்ம சாஸ்திரம் காமிக்கிற மெத்தேடு. அதனால தான் இதிகாச புராணங்கள்லாம் அதோட சேர்த்து சேர்த்து சொல்கிறது. சரித்திரம் கதையை சொல்றதே குணங்கள் ஞாபகம் வரும், குணங்களால ரூபம் ஞாபகம் வரும், ரூபத்தினால தியானம் சித்திக்கும். இந்த மெத்தேடுக்கு தான் கதை சொல்றது. பகவான் ருக்மிணியை கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் அஷ்ட மகிஷிகளை சந்திரானனா, பைஷ்மி, பாமா, ஜாம்பவதி, சத்யா, மித்ரவிந்தா, லக்ஷ்மணா, காளிந்தி இத்தியாதி பத்னிகளை கல்யாணம் பண்ணிக்கிறான். அஷ்ட மகிஷிகள்னு பேர். துவாரகையிலேயே பகவான் வசிக்கிற காலத்தில் பஞ்சபாண்டவர்களுடைய கல்யாணம் பாஞ்சால தேசத்தில் நடக்கிறது. அந்த பாஞ்சால தேசத்துக்கு வரத்தே தான் பகவான் பஞ்சபாண்டவர்களோட சேர்றான். கல்யாணம் முடிச்சு பஞ்சபாண்டவர்கள் அழிச்சுன்னு வந்து திருதராஷ்டிரன்ட்ட உட்காந்து பேசி அந்த சொத்தை பிரித்து கொடுக்க சொல்லி ஒரு 3லேருந்து 5 நாள் ஆச்சு. அவங்க ஒத்துக்கவே இல்லை. கடைசியில் என்ன பண்ணினா, யமுனை கரையில் ஒரு இடம் தரேன் உனக்கு அப்படின்னா. கௌரவர்களுடைய ஹெட் குவார்டர் ஹஸ்தினாபுரம். சுகஸ்தல்லேருந்து அந்த பக்கம் போனால் வரும். இந்த பக்கம் யமுனை கங்கை கரையில் தரமாட்டேன், யமுனை கரையில் தரேன்னு சொல்ல அவன் கொடுத்த இடத்த வந்து பார்த்தா ஒரே சப்பாத்தி கல்லி இதுதான் இருக்குங்க. தர்மபுத்திரர் கேட்டார், என்ன கிருஷ்ணா, ஒரு கவர்மெண்ட்டை ரன் பண்ணுறதா இருந்தால் ரெவென்யூ இருக்கணும். ஜனங்கள் வந்து ஏதாவது ஒரு வியாபாரமோ அல்லது விவசாயமோ எதையாவது பண்ணி கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் கட்டினாதான் அதை வச்சுட்டு தான் கவர்மெண்ட் பண்ண முடியும். இந்த இடத்துல வந்து யார் தங்குவா, என்ன ரெவென்யூ வரும் இதில் அப்படிங்கிறதே பகவான் சொன்னால், அப்படி சொல்லாத யுதிஷ்டிரா, உன் கால் பட்டா போறாதான், உன் கால் பட்டா போறாதா, இந்த இடம் பார் அப்படின்னு பகவான் அப்படி சுத்தி காமிச்சு அந்த இடத்துல விஸ்வகர்மா வச்சிருந்து ஆச்சரியமான ஒரு மாளிகையை தயார் பண்ணி கொடுக்குறான் பகவான். அதுதான் இந்திரபிரஸ்தம்ங்கிறது. இன்னைக்கு நாம் இருக்கமே, இது நொய்டா. இந்த இந்திரபிரஸ்தம்ங்கிற டெல்லி இருக்கு, அதுதான். இதில் ஒரு ஆச்சரியம் என்னன்னா, பஞ்சபாண்டவர்கள் காலத்தில் தலைநகராக இருந்ததுன்னு அர்த்தம் இல்லை. அதுக்கப்புறம் எல்லா ராஜாக்கள் காலத்திலையும் இந்தியாவுக்கு அதுதான் தலைநகர். முகலாயர்கள் காலத்திலையும் அதுதான் தலைநகர். ஆங்கிலேயர்கள் காலத்திலையும் அதுதான் தலைநகர். நடுப்பில் கொஞ்ச நாளைக்கு கல்கத்தாவை மாற்றி பார்த்தா உருப்படல எப்படி இங்கே வந்துட்டோம். இன்னி பரியந்தம் அது தலைநகராக இருக்கு. 5150 வருஷம் ஆறுது. இன்னி பரியந்தம் தலைநகராக இருக்கு. என்னத்தினால அப்படின்னா, பகவான் அந்த இடத்துல வந்து காலை வச்சு அப்படி நின்று தன்னுடைய கடாட்சத்தினால அப்படி சுற்றி பார்த்தான் ஒரு தடவை. பட்டாபிஷேகம் பண்ணி வச்சு பஞ்சபாண்டவர்களோட இருந்து
பல தடவை வந்து அப்புறம் சுபத்ரா விவாகம் நடந்து அர்ஜுனன் தீர்த்த யாத்திரை போய் சுபத்ரா விவாகம் நடந்து காண்டவ தகனம் இதெல்லாம் நிறையா நடந்தது. அப்புறம் ஒரு கட்டத்தில் பஞ்சபாண்டவர்களுக்கு ராஜசூய யாகம்னு பண்ணி வைக்கிறதுக்காக திக்விஜயங்கள்லாம் போய் ராஜசூய யாகம் பண்ணி வச்சுட்டு போகிறதே சிசுபாலனை வதம் பண்ணி போகிற வழியில் தந்தவக்திரனை வதம் பண்ணி கிருஷ்ணாவதாரத்துக்குள்ள இந்த பிரதான சத்ரு இவெல்லாம். அப்புறம் பகவான் துவாரகைக்கு போகிறதே இங்கே துரியோதனன் சகுனியை சேர்த்துண்டு வஞ்சனையாக தர்மபுத்திரரை திருதராஷ்டிர கூட்டார்னு வர சொல்லி சூதாட்டம் ஆடி சொத்தெல்லாம் அபகரித்து அவர்களை காட்டுக்கு விரட்டி விட பகவான் பஞ்சபாண்டவர்கள்ட்ட வந்து சொல்லி இது நியாயம் இல்லை, பொறுமையாக இருக்கணும், அமைதியாக இருக்கணுங்கிறதெல்லாம் எதிராளி எந்த அளவு இருக்காங்கிறத பொறுத்து தான். நாம் நேர்மையாக இருக்கணும், நாம் நல்லவனாக இருக்கணும் அப்படிங்கிறது பொது தர்மம். அது அதே சமயம் வந்து நம்மளை ஒருத்தன் சீண்டினான்னு வச்சுக்கோங்க, அவனை சும்மா விடக்கூடாது. இப்பயே யுத்தம் பண்ணி அதெல்லாம் நாம் அபகரிக்கலாம்ங்கிறதே தர்மபுத்திரர் சொன்னார். 13 வருஷம்னு சொல்லிட்டு வந்துட்டேன். சண்டை போடுறது பெரிய விஷயம் இல்லை, ஜனங்கள் கஷ்டப்படுவாங்க. ராஜாக்கள் ஜனங்களுடைய சுகத்துக்காக தான், ஜனங்களை சௌக்கியமாக வச்சுக்கிறதுக்கு தான் ராஜா. ஜனங்களை கஷ்டப்படுத்தக்கூடாது. ஜனங்கள் கஷ்டப்பட்டு நான் சௌக்கியமாக இருக்கிறதுக்கு நான் கஷ்டப்படுறேன், ஜனங்கள் சௌக்கியமாக இருக்கட்டும், ஒரு 13 வருஷம் தானே பொறுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல பகவானும் பேசாமல் விட்டுட்டான். 13 வருஷம் கழிச்சு கேட்கறதே தரமாட்டேன்னு ஒன்றே தான் யுத்தம் வந்தது. அத்தனையும் சர்வசுத்தி பண்ணினான் பகவான். மகாபாரத யுத்தத்தை வியாஜமாக வச்சு சகல அதர்மிஷ்டர்களான ராஜாக்கள் அத்தனை பேரையும் பகவான் நிர்மூலம் பண்ணி பீஷ்மருக்கு மோட்சத்தை கொடுத்து பஞ்சபாண்டவர்களில் தர்மபுத்திரருக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சு 3 அஸ்வமேத யாகம் பண்ணி வச்சு இருக்கிறதே ஒரு சந்தர்ப்பம். பகவானுக்கு ஒரு சகா கிருஷ்ணஸ்யாசீத் சகா கஷ்டித் பிராமணோ பிரம்மவித்தமஹ விரக்த இந்திரியார்த்தேஷு பிரசாந்தாத்மா ஜிதேந்திரியः நனு பிரம்மன் பகவதः சகா சாக்ஷாத் ஸ்ரீயः பதிः பிரம்மண்யஸ்ச சரண்யஸ்ச பகவான் சாத்வதர்ஷபः தமுபைஹி மகாபாகே சாதூனாஞ்ச பராயணம் தாஸ்யதி திரவிணம் பூரி சிததே தே குடும்பினே ஆஸ்தே துனாத்வாரவத்யாம் போஜவிருஷ்ண்யந்தகேஸ்வரः ஸ்மரதः பாதகமலம் ஆத்மானமபி யச்சதி. இது ஆரம்பிக்கிறதேவே கிருஷ்ணனுக்கு சகா குச்சேலன்னு ஆரம்பிக்கிறார். சுதாமான் அவருடைய பெயர். குச்சேலனுக்கு சகா கிருஷ்ணன் சொன்னா என்ன, கிருஷ்ணனுக்கு சகா குச்சேலன்னு சொன்னா என்ன, ரெண்டும் ஒன்று தானே, என்ன பெரிய வித்தியாசம் இருக்குன்னா இருக்கு. எனக்கு பிரைம் மினிஸ்டரை தெரியுங்கிறதுக்கும் பிரைம் மினிஸ்டருக்கு என்ன தெரியுங்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம். எனக்கு பிரைம் மினிஸ்டர் தெரியும்னா எல்லாருக்கும் தான் தெரியும், பிரைம் மினிஸ்டருக்கு என்ன தெரியும்னா அது மாதிரி கிருஷ்ணஸ்யாசீத் சகா கஷ்டித், பகவானுக்கு சகா. பிராமணா பிரம்மவித்தமாக, வெறும் பிராமணன் இல்லை, பிறப்புனால மட்டும் பிராமணன் இல்லை, வேதாத்தியனம் பண்ணினவன். விரக்த இந்திரியார்த்தேஷு பிரசாந்தாத்மா, சத்சு விரக்தா, புலநடக்கம் உள்ளவன், அமைதியாக உள்ளவர், எல்லாம் பிராமண தர்மம். இது சிதேந்திரியா, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். பொதுவாக சுதந்திரமாக இருக்கணும், சாந்தியோடு இருக்கணும், ஆனந்தமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அடிப்படை என்னன்னா புலநடக்கம் தான். எவ்வளோக்கு எவ்வளோ ஜிதேந்திரியத்துவம் வருதோ அவ்வளோக்கு எவ்வளோ சுதந்திரம் வந்துடும். ஒன்று வேணும்னா தானே ஒருத்தருக்கு நாம் அடிமையாக இருக்கணும். நமக்கு எதுவும் தேவையில்லை, எந்த எதிர்பார்ப்பும் இல்லை வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லிட்டா அப்புறம் எதுக்கு நாம் இன்னொருத்தருக்கு அடிமையாக இருக்கணும்? அடிமைத்தனம்ங்கிறது ரொம்ப மட்டமானது. கடமையை செய்யறது வேற, அடிமைத்தனம் வேற. பீஷ்மாச்சாரியார் சொல்லுவா,
அந்த மகாபாரத யுத்தம் ஆரம்பிக்கிற சமயத்தில் யுதிஷ்டிரா, நாங்கள்லாம் பணத்தினால அடிமைப்பட்டுட்டோம் யுதிஷ்டிராங்கிறார். துரியோதனனுக்கு அயோக்கியம் பக்கம் சேர்ந்தத்தை வருத்தப்படுறார் அவர். அதில் ரெண்டு விதம் இருக்கு. பணத்தினாலேங்கிறார், பணத்துக்கே அடிமையாறதுன்னு ஒரு வகை. வெறி பிடிச்ச மாதிரி சில பேர் இருப்பான். அது இல்லை இவர் சொல்றது. பணத்தினால் என்ன அடிமைப்படுத்திட்டான் அப்படிங்கிறார். எந்த வகையிலையும் அடிமைத்தன தப்பு. அதுவும் பிராமணனுக்கு அடிமைத்தனம் கூடவே கூடாது. பிராமணன் சுதந்திரமானவன், எந்த வகையிலையும் சுதந்திரமானவன். தர்மத்துக்காக, அவனுடைய தர்மங்களை அவன் செய்யணுங்கிறதுக்காக. அது மாதிரி அவர் இருக்கார். பெரிய குடும்பி, சுஷீலான்னு பத்னிக்கு பெயர். இந்த இத்தனை குழந்தைகள்லாம் சொல்லலை, அவர் குடும்பின்னு தான் இருக்கு. அவருக்கு 27 புள்ள, அஸ்வதி, பரணி, கார்த்திகை, ரோகிணி அப்படிலாம் பேர்லாம் இந்த சும்மா ஹரிகதையிலெல்லாம் சொல்லுவான். இன்னைக்கு யாரா அப்படி சொல்கிறாளான்னு எனக்கு தெரியல. அப்படிலாம் சொல்லவும் கூடாது, அது அவரை அவமானப்படுத்துகிற மாதிரி. ஜிதேந்திரியான்னு இருக்காங்க. கிரகஸ்த தர்மத்தில் ஜிதேந்திரியனா இருந்து எப்படி குழந்தை பெற்றுக்க முடியும்னா அது தர்மம். திரிபுர நவாஜாயதே பிரம்மச்சரியேன ரிஷிப்யா யஜ்ஞேன தேவேப்யா பிரஜயா பித்ருப்யா. வேதம் சொல்றது, ஒவ்வொரு மனிதனும் பிறக்கும் போது 3 கடனோட பிறக்கிறான். திரிபுர நவாஜாயதே, ரிஷிக்கடன், தேவக்கடன், பித்திருக்கடன் அப்படின்னு. பிரம்மச்சரியத்தினால வேதாத்தியனம் பண்றதுனால ரிஷிக்கடன் நமக்கு நிவர்த்தி ஆறது. யஜ்ஞேன தேவேபியா, யாகங்கள் செய்யறதுனால தேவதைகளுடைய கடன் நிவர்த்தி ஆறது. பிரஜையா பிதிருபியா, குழந்தைகளை பெற்றுக்கிறதுனால பித்திருக்கடன் நிவர்த்தி ஆறது அப்படின்னு. அந்த ஒரு தர்மத்துக்காக ஆண்கள் குழந்தையை பெற்றுப்பாளே தவிர நம்மளே மாதிரி இந்திரிய சுகத்துக்காக குழந்தையை பெற்றுக்கிறது இல்லை. குடும்பம் பெருசு, உஞ்சவருத்தி எடுத்துன்னு வரக்கூடிய அந்த அரிசி பத்தல்ல, அரை வயல் 1/4 வயலுக்கு கூட சாப்பாடு பத்த மாட்டேங்கிறது. குழந்தைகள்லாம் எப்போ பாரு பசிங்கிறது. இவரோ எப்போ பாரு பூஜை, தியானம், பிரம்மயஜம், பாராயணம், வேதாந்த விசாரம் அப்படின்னு இருப்பார். எப்போ பார்த்தாலும் இது மாதிரி ஒரு கிரியையில் ஈடுபட்டுட்டே இருக்கிறதுனால மனைவிக்கு அவரை டிஸ்டர்ப் பண்ணணும்னு தோணாது. வீட்டுக்குள்ளே போனால் அம்மா பசிக்கிறது, குழந்தைகள் உள்ள ஒன்றும் கிடையாது. அதனால ஒரு நாளைக்கு வந்து சொல்றார், பிரம்மன்னு கூப்பிட்டார். திரும்பி பார்த்தார். நனு பிரம்மன் பகவதா சகா சாட்சாத் ஸ்ரீயப் பதிஹி. உங்களுடைய ஃப்ரெண்டுன்னு சொல்லுவேலே கிருஷ்ண பரமாத்மா, கிருஷ்ணன்னு சொல்லுவேலே. இப்போ துவாரகாதீசனா இருக்கானா? ஆமாம், கிருஷ்ணன் வந்து இப்போ ராஜாவா இருக்கான், பிரம்மண்யனா இருக்கான். சில பேர் ராஜாவா இருப்பான், கஞ்ச பிசினாரியா இருப்பான், 5 ரூபா தர்மம் பண்ண மாட்டான், நல்ல காரியம் பண்ண மாட்டான், நாசம் பண்ணிட்டு போயிடுவான் நாட்டை. அது மாதிரி உள்ளவன் இல்லை. பிரம்மண்யஸ்ட சரண்யஸ்ட, தர்மிஷ்டர், நல்லவர்களுக்கு உபகாரம் பண்றவர், கஷ்டம்னு யார் வந்தாலும் உபகாரம் பண்றவர். ஆமா, தமுபைகி மகாபாக, அவரை வேணா நீங்க போய் பார்க்கறேன்னு இப்படி ஏற இறங்க பார்த்தார். எதுக்கு? நீங்க பார்த்தேன்னா தாஸ்யதி திரவிணம் பூரி, நம்ம ரொம்ப கஷ்டத்துல இருக்கமே, நமக்கு உபகாரம் பண்ணுவார் அவர். ஏற இறங்க பார்த்துட்டு, அப்ப நீ அவன்கிட்ட போய் நம்ம கஷ்டத்தை சொல்றியான்னு கேட்டார். பகவான்கிட்ட போய், நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், குழந்தையெல்லாம் சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறா, எங்கள் இடத்துல மளிகை சாமான்லாம் இல்லை, பணம் இல்லை அப்படின்னு சொல்றியா? நான் அப்படி சொல்லலை. நீங்கள் வாயை திறந்து எதுவுமே சொல்ல வேண்டாம். நீங்கள் போய் அந்த பகவானை பாருங்கோ, உங்களுக்கு என்ன செய்யணும்னு அவனுக்கு தெரியும். தாஸ்யதி, இந்த பத பிரயோகம்தான் அங்கே விசேஷங்கிறது. தாஸ்யேத் அப்படின்னா கொடுத்தாலும் கொடுப்பான். நீங்கள் போய் பாருங்கோ, ஒரு கால் கொடுக்கலாம் அப்படின்னு அர்த்தம். இது அப்படி இல்லை. தாஸ்யதி, கொடுப்பான். ஏன்னா நீங்கள் குடும்பின்னு தெரியும்.
துவாரகையும் ஆஸ்தே அதுனா துவாரவத்தியா போஜவிஷ்யந்தகேஸ்வரா. எப்பேற்பட்டவன் பகவான்! ஸ்மரத பாதகமலம் ஆத்மானமபி எச்சது. அவனுடைய சரண கமலத்தை யார் நினைக்கிறாளோ அவர்களுக்கு தன்னையே கொடுக்கிறவன் பகவான். இந்த பாத கமலம், பாதமாகிற கமலம்னா தாமரை. ஸ்மரதா, அதை நினைச்சாலே போறோம். நினைச்சா என்ன ஆகும்னால் பாதக மலம் போகும். பாத கமலத்தை நினைச்சா பாதக மலம் போகும். என்னென்ன பாவங்கள்லாம் பண்ணியிருக்குமோ அதெல்லாம் போயிடும். இப்படி பகுஷா பிரார்த்தித்தோ முருது, இப்படி பல தடவை சொன்னால் சாஃப்டா சொன்னான். பொதுவாக யாருமே ஒரு தடவை 2 தடவை தான் சாஃப்டா சொல்லுவாள். 3ஆவது தடவை கத்த ஆரம்பிச்சிருவாள். நான் சொல்லிகிட்டே இருக்கேன், நீங்கள் கேட்கவே மாட்டேங்களா அப்படின்னு. அப்படி பேசல. பகுஷா பிரார்த்தித்தோ, ஏன்னா அவர்கிட்ட எடுபடாது. கத்தினாலாம் அவர்கிட்ட எடுபடாது. கத்தினா பேசாமல் இருப்பார். கத்தினா செய்யவும் மாட்டார். அதனால அது அவருடைய திமிர் இல்லை. பொதுவாக மகான்களுடைய லட்சணம் ராமனை பற்றி சொல்லும்போது நோத்தரம் நாபிபாஷத்தேன்னு இருக்கு. யாராவது கத்தி பேசினா பதில் சொல்ல மாட்டான் நாம் ராமன். இது ஒரு உயர்ந்த குணம். இது கத்தி யாராவது பேசினா பதில் சொல்லக்கூடாது. ஏன்னா அவன் நிதானம் இல்லாமல் கத்துறான், நாமையே அவனுக்கு பதில் சொல்லணும். அவன் நிதானத்துக்கு வரட்டும், அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு தான் இருக்கணும். அதனால பகவான் இவர் அது மாதிரி கத்த முடியாதுங்கிறதுக்காக மெதுவாக சொல்றார். இதுல என்ன நம்ம போய் பார்க்கலாம்னா, இதுல ஒரு பெரிய ஆத்மலாபம் மாதிரி ஏதாவது இருக்கானால் பகவத் தரிசனம் இருக்கு. அதனால ஒரு நாளைக்கு சொன்னால் அப்பியுபாயனம் கிஞ்சித்தி கிரகே கல்யாணி தீயதாம்னா, நான் பார்க்குறேன், நீ சொன்னபடி போய் பார்க்குறேன், ஆனால் வெறுங்கையோட பார்க்கக்கூடாது. சில பேரை பார்க்க போகிறது வெறுங்கையோட போகக்கூடாது. பகவானை பார்க்க போனால், மகான்களை பார்க்க போனால், சன்னியாசிகளை பார்க்க போனால், வயசானவாளை பார்க்க போனால், வியாதியஸ்தர்களை பார்க்க போனால், கர்ப்பிணி பெண்களை பார்க்க போனால், குழந்தைகள் இருக்கிற இடத்துக்கு போனால் வெறுங்கையோடு போகக்கூடாது. ஏதாவது ஒன்று எடுத்துன்னு போகணும். இதெல்லாம் நம்மளுடைய சம்பிரதாயம். அந்த காலத்தில் கர்ப்பிணி ஆகிட்டான்னு சொன்னால் ஆற்றுலேருந்து பட்சணம் பண்ணிட்டு போவான். பண்ணிட்டு போய் அந்த குழந்தையை பார்ப்பான். மகான்கள், குழந்தைகள் இதெல்லாம் பார்க்க போகிறது வெறுங்கையோடு போகக்கூடாது. பகவானை பார்க்க போகிறோம், என்ன இருக்கு அப்படிங்கிறது. என்ன இருக்கு அவத்துல, என்ன இருக்கு? இல்லைங்கிறது தான் இருக்கு. ஒன்றும் கிடையாது. இங்கே ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டா சரி இப்போ புகழன்றுவார். இருங்கோன்னு சொல்லிட்டு கொல்ல வழியாக போய் 4 ஆத்துல யாச்சித்வா சத்துரோ முஷ்டின் விப்ரான் பிருச்சுக தண்டுலான் அப்படிங்கிறார். 4 ஆத்துல போய் யாச்சகம் வாங்குறா. அவள் அல்ல, பிருச்சுகம்னா அவள். பிருச்சுக தண்டுலங்கிறார். இங்க அந்த காலத்தில் உரல்ல தான் இடிப்பா. அவளை இடிக்கும்போது அந்த உலக்கைக்கு இடிபடாமல் சிலது தள்ளி விடும். அதுக்கு அவள் அரிசின்னு பேர். அந்த அவள்லையே இடிபடாமல் இருக்கும், அதுக்கு அவள் அரிசின்னு. அதை குழைச்சி தனியாக வச்சிருப்பா. புடச்சி கிடிச்சு இருக்கிறத அதை தனியாக வச்சிருப்பா. அந்த மாதிரி உள்ள அவள் அரிசியை கொடுக்குறாவா. அதை வாங்கின்னு வந்து சைல கண்டேன தான் பத்வா பர்த்ரே பிராதா துபாயன. அதை கட்டுறதுக்கு ஒரு கேரி பேக்கு கூட அவத்தில் கிடையாது. அவ்வளோ ஏழ்மை. தன்னோட புடவைய தலைப்பையே கிழிச்சு அதில் அந்த அவளை கட்டி இவர்கிட்ட கொடுக்க, இவர் வாங்கிட்டு நேர துவாரகைக்கு வரார். துவாரகைக்கு வந்தால் துவாரகையில் ஸ்ரீஹப்பதி இல்லையா, 16,100 சொச்சம் பத்னி பகவானுக்கு, 108 மனைவி. இந்த ஜராசந்தனை வதம் பண்ண பொறுத்து சில ராஜகுமாரர்கள் எல்லாம் அடைச்சி வச்சிருந்தான். அதெல்லாம் மீட்டு கொடுத்தால பகவான். நூத்தன வதம் பண்ண பொறுத்தே நிறைய ராஜகுமாரிகளை வச்சிருந்தா அதையும் மீட்டுன்னு வந்து அவர்களெல்லாம் பகவான் தான் கல்யாணம் பண்ணிக்கிறார். எல்லாருக்குமே ஒரே டைப்ல பகவான் வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. செக்டர் A 1, 2, 3 டெல்லியில் இருக்கிறதுல அது மாதிரி வரிசையாக ஒரே மாதிரியாக இருக்கும் வீடு. ஏன்னா அர்த்த ரீதியாக அபிப்பிராய பேதம் வரக்கூடாது என்றைக்குமே. பண ரீதியாக குடும்பத்துக்குள்ளே குழப்பம் வராமல் தான் நாம் நடந்துக்கணும். நான் அப்புறம் பார்த்துக்கலான்னு படார்னு ஒரு நாளைக்கு வாயை பொழந்துட்டு போயிட்டானா சண்டை உடை
ஒரு 50 வயசு ஆன உடனே எல்லாம் செட்டில் பண்ணி வச்சுடணும். இது இன்னத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு எழுதியே வச்சுடணும். சில பேர் என்ன நினச்சிட்டுருக்கா, உள் எழுதினா பெருசாக ஆபத்து, உயிர் எழுதின உடனே போயிடுவோமே, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அந்த விவகாரத்தில் கரெக்டாக இருக்கணும். பகவான் எல்லாம் பண்ணி வச்சிருக்கான். இந்த 108 வீட்டில் எந்த வீட்டில் பகவான் இருக்கான்? 10,108 வீட்டில் எந்த வீட்டில் பகவான் இருக்கான்னு புரியல. இந்த துவாரகையோ டைட் செக்யூரிட்டி உள்ள இடம் அது. எங்க பாரு செக்யூரிட்டி மூவ் பண்ணிட்டே இருக்கா. இவர் நகரத்தை பார்த்தா அங்கேருந்து வரா. இவருக்கு என்ன பயம்னா, யார் நீ எங்க வந்தேன்னு சொல்லி பிடிச்சு கொண்டு வெளியில விட்டுட்டானா திரும்பி உள்ள வர முடியாது. உள்ள வரத்தை யாரும் தடுக்கல. அதனால நாம ஏதாவது ஒரு வீட்டுக்குள்ள போயிடுவோம், அப்புறம் பாக்கிய பார்க்க. எந்த வீட்டில் இருக்கான்னு பகவான்னு தெரியல, இருந்தாலும் ஒரு வீட்டுக்குள்ள போயிடுவோம், அப்புறம் பார்த்துக்கலான்னு. இந்த செக்யூரிட்டி கிட்ட வர வர இவர் வேகமா ஓடி வந்து விவேக ஏகதமம் ஸ்ரீமதி பிரம்மானந்தம் கதோயதா ஒரு வீட்டுக்குள்ள வேகமா போறார். சுகாச்சாரியார் சொல்றார், அது எந்த வீடு தெரியுமா? ஸ்ரீமத்னா. ருக்மணியோட எந்த வீட்டில் இருக்கானோ அந்த வீடு. அந்த வீட்டுக்குள்ள இவர் போறார். போனா அங்க பகவான் ஊஞ்சல்ல உட்கார்ந்துருக்கான் ஹால்ல. ருக்மணி பக்கத்துல நின்று இருக்காள், பேசிட்டு இருக்காள். அங்கேருந்து பகவான் வாசல் கிட்ட நிழல் ஆடுறதுன்னு பார்த்தா செக்யூரிட்டி இப்படி வந்தவன் உள்ள வந்தவொடனே அங்க நின்றுட்டான். அவன் ஏன் வந்தான்னா, இவரை பிடிச்சி வெளியில விடுறதுக்கு இல்லை. துவாரகையில பகவான் என்ன ஒரு ஆர்டர்னா, பகவான் எல்லாரையும் அவ்வளவு சுலபமா பகவான் எல்லாம் தரிசனம் பண்ண முடியாது. பகவானோட ஒரு கால் ஷீட் கிடைக்கிறது இருக்கு பாருங்க, அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதுக்கு 6 மாதம் 1 வருஷம் ஆகும். அதனால தான் பேட் துவாரகைன்னு இந்த இடத்துல தனியாக இருக்கும். இங்கே வெயிட் பண்ணுவா எல்லாரும். 6 மாதம் 1 வருஷம் ஆகும் பகவானை பார்க்கறதுக்கு. அவ்வளோ டைட் ஷெட்யூல்டு பகவானுக்கு. இது ராஜாங்க காரியம். மற்ற விஷயத்துக்கு மகான்கள், பிராமணோத்தமர்கள், சாதுக்கள் அப்படின்னா அவளுக்கு ஃப்ரீ என்ட்ரி. அவளுக்கு அப்பாயின்மெண்ட்டு தடுக்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது. அவள் பாட்டுக்கு உள்ள வரலாம். அதுலேயும் அவள் ஆயுஷன் வந்து யார் பகவான்கிட்ட விடுறானோ அவனுக்கு இன்க்ரிமெண்ட். இப்படிலாம் பகவான் பண்ணியிருக்கிறதுனால யார் கையில் கிடைக்கிறாளோ அவள் கொண்டு வந்து கொடுப்பாள், பகவான்கிட்ட கொண்டு விடுவாள். அதனால வரா. இவர் என்ன நினைச்சிருக்கார், பிடிச்சு கொண்டு வெளில விட்டுருவானோன்னு இவர் பயப்படுறார். உள்ள வந்தா பகவான் எட்டு நின்று பார்த்தா வாசல்ல நிழல் ஆடுறது, உத்து பார்த்தா சுதாமான்னு தெரிஞ்சுது. அப்படி ஊஞ்சல்லேருந்து ஜல்லுன்னு கீழே குதிச்சு ஓடி வந்து பின்னாடியால வந்து அப்படி பிடிச்சி கட்டி தூக்கி ஒரு ரவுண்டு அடிச்சா. இவருக்கு ஒண்ணுமே புரியல, இவருக்கு ஒண்ணுமே புரியல. ஸ்னேகத்தோட அடையாளம் அது. அந்த காலத்துல சிநேகிதர்கள்லாம் பார்த்தா திடீர்னு ஒரு சத்தம் கேட்கும், பார்த்தா 2 பேர் ஓடி வந்து கட்டிப்பான். அது மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அது. கட்டிண்டார். சுதாமான்னு அப்படி தூக்கி கொண்டு போய் ஊஞ்சல்ல வச்சான் பகவான். தாம்பாளம் கொண்டு வர சொன்னால், ஜலம் கொண்டு வர சொன்னால், ருக்மணியை ஜலம் விட சொன்னால் பகவான். சமஸ்த சம்பத் சமவாப்தி ஹேதவா சமுத்தித ஆபத்குல தூமகேதவா அபார சம்சார சமுத்திர சேதவா புனந்துமாம் பிராமண பாதபாம்சவா. இந்த மந்திரத்தை சொல்லி யார் அலம்பரா? பகவான் அலம்பரா. சமஸ்த சம்பத் சமவாப்தி ஹேதவா. இந்த மந்திரத்துக்கு என்ன அர்த்தம்? சாதுக்களுடைய சரணத்தை நாம் அலம்பினோம்னா, அந்த பாத தூளி நம்மாத்துல பட்டுதுன்னா அத்தனை சம்பத்தும் வரும். சமுத்தித ஆபத்குல தூமகேதவா. தூமகேத்துன்னு வால் நட்சத்திரம் இப்போ ஒன்று வந்திருக்கு பத்தியில வந்துட்டு இருக்கு. அதோட அடையாளம் தான் சர்வநாசம் ஏற்பட்டு இருக்கு. உக்ரைன் இஸ்ரேல் சண்டையெல்லாம் அதில் தான். இன்னும் இதோட நிற்காது. அது தூமகேது போகிறதுக்குள்ள பெரும்பாலான அயோக்கிய தேசங்கள்லாம் அழிஞ்சு போயிடும். அது மாதிரி தூமகேத்து மாதிரி ஆபத்துக்கள் வந்ததுன்னா, அந்த பிராமண பாததூளி பட்டதுன்னா அதெல்லாம் போயிடும். சமுத்தித ஆபத்குல தூமகேதவா அபார சம்சார சமுத்திர சேதவா. தாண்ட முடியாததான இந்த பிறவி பெருங்கடலை தாண்டி வைக்கும். எது? புனந்துமாம் பிராமண பாதபாம்சவா. மகான்களுடைய சரண தூளி இருக்கு பாருங்க. அவர்களை பார்த்தாலே சரி, அவர்கள் பாதம் பட்டாலே சரி, நம்மளுடைய சமஸ்த பாபமும் போயிடும்.
துக்கங்கள்லாம் போயிடும். இதெல்லாம் சாஸ்திரம் சொல்கிறது, மகான்கள்லாம் அதை சொல்லியிருக்கார்.